Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் புதுசாக ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே எப்படி நம்ம வேக்சிங் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்லருக்கு போய் வேக்ஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலே பெயின்லெஸ்ஸாக நம்ம ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா அப்பர் லிப், ஃபோர் ஹேட், நம்ம லெக் ஹேண்டில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே நம்ம இந்த வேக்ஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது என்ன வேக்சின், அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வேக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா சுகர் வேக்ஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது நான் சுகர் எடுத்துக்கிறேன், லெமன் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் நம்ம ஸ்கின்க்கு நல்லா ப்ளீச் கொடுக்கும், அந்த ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். சுகர் நம்ம இந்த வேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே உங்கள் ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் பாத்திரம் வைங்க, அதில் வேறு எதுவுமே நீங்கள் ரெடி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு பாத்திரம் தனியாக வைங்க. இப்போ வந்து சுகர் எடுத்தனால அந்த சுகர் நெட்டில் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லெமன் இதில் புளி போகிறேன். லெமன் ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஃபுல் லெமன் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் உங்கள் ஸ்கின் நல்லா ப்ளீச் பண்ணுறதுக்காக நம்ம இதில் லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் விதெல்லாம் ஊந்துருக்கு, அதை நம்ம அப்படியே விடக்கூடாது, எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லெமன் நம்ம இதில் புழிஞ்சிட்டோம். ஸோ இதில் இருக்கிற விதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, எடுத்துடணும். பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இதே நம்ம எவ்வளோ இதில் நம்ம வாட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ வாட்டர் நம்மளுக்கு இந்த சுகரில் டிப் பண்ணுற அளவுக்கு தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்கக்கூடாது. நான் சின்னதாக ஒன்று அதில் வாட்டர் எடுத்துக்கிறேன், இவ்வளோ தான் இருக்கணும். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன அது எப்படி ரெடி போகிறேன்னா, கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சு இது வேக வைக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கேஸ் ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறேன். அதில் பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு நல்லா பெயின்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் பார்லரில் போனீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இப்போலாம் வேக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துச்சு, நம்ம அதில் பண்ணாமல் இவங்கன்னா ஹோம் டிப்ஸ் ஷேர் பண்ணி நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரில் எப்படி நீங்கள் பார்லரில் போய் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. எதுவும் நீங்கள் கடையில் போகணும் நல்லா நீங்கள் காஸ்ட்டில் ரேட் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்கள் கிச்சனில் இருக்க போது நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இது நீங்கள் திருப்பி நான் யூஸ் பண்ணிக்கலாமே கேட்கலாம், நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி இது திருப்பி யூஸ் பண்ணிக்கலான்னு. வெயிட் பண்ணலாம் பபிள்ஸ் வர வரைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஃப்ளேமே லோ பண்ணல, ஹையாக தான் இருக்குது. ஸோ நல்லா இது இன்னொரு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ நல்லா பாயில் ஆகுது. இது நல்லா கிண்டி இருக்கலாம். கலர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போயே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது இன்னும் சேஞ்ச் ஆகணும், லைட்டாக தேன் கலருக்கு வரணும் இது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கலர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, நல்லா பாயில் ஆகிடுது. இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் வர டைமில் ஃப்ளேமே ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸில் அடங்கிடும். ஸோ கலர் பார்த்திங்களா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பேஷன் வேணும். ஆனால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம், நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை வேக்ஸ் பண்ணுறோம், எந்த ஹார்மும் நம்ம ஸ்கின்னுக்கு வராது. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம வேக்சிங் இஸ் ரெடி. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின் வெந்துடக்கூடாது. ரொம்ப வெதுன்னு இருக்கும்போது தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக்சிங் ரெடி. வீட்டில் நம்ம வேக்சின் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணோம், உங்கள் ஹேரில் எப்படி ரிமூவ் ஆயிரும், ஸோ எல்லாமே எங்கள் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அடுத்தது நம்ம இதே ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் வேக்சிங் ரெடி. ஸோ இது ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, ஸ்கின் வெந்துடும். ஸோ லைட்டாக வெதுன்னு ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவும் நம்ம ஹேரில் வத்துரும். இது ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சமாக நீங்கள் வெயிட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். எப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்போ நீங்கள் டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ இது நான் என் ஹேர் இருக்குது பார்த்திங்களா, இங்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் வெந்துடும். ஸோ பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் எவ்வளோ தாங்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் இது அப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கெல்லாம் ஹேராக இருக்குது, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் அந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், ஸ்கின் அந்த தாங்கணும், அந்த சூடு தாங்கணும். ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட கொஞ்சமாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இந்த கிளாத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அங்கே இருக்கிற ஹேர்லாம் நீங்கள் இது பண்ண, நீங்கள் அப்பர்லேருந்து நீங்கள் அதை எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பெயின் இருக்காது. கீழேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெயினாக இருக்கும். நல்லா டேப் பண்ணிட்டேன் நான். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்படியே இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். இது அப்பர்லேருந்து எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர்லாம் வந்துக்குது, என் கையில் இருக்கிற ஹேர்லாம் வந்துக்குது பாருங்கள். இங்கெல்லாம் ஹேரே இல்லை. ஸோ கேமராவில் தெரியுதா இல்லையா உங்களுக்கு எனக்கு தெரியல, ஆனால் ஹேர்லாம் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், என் ஹேர்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வேக்சிங் உங்கள் ஸ்கின்க்கு ரேஷஸாக கொடுக்காது. இது வேக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நான் இங்கே வந்து வைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் ஹேர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் ஹேர் இருக்குது பாருங்கள், இதில் ஹேர் வந்துக்குது. கேமராவில் ஐ திங்க் தெரியல உங்களுக்கு, நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், ஹேர்லாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் இது அப்பர் லிப், ஃபோர் ஹேட், அண்டர் ஆர்ம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த உடனே இது திக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணிட்டு கூட, அது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ டபுள் பாயிலிங்கில் பண்ணி நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணி நீங்கள் இது திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேக்சிங் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.